அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கடலூர் இளப்போலேந்தி அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம் சார். நேத்து நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவருமான தொல் திருமாவளவன் அவர்கள் உளுந்தூர்பேட்டையில ஒரு மாநாடு நடத்தியிருக்கிறாரு. மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறது நடத்தியிருக்கிறாரு. இந்த மது ஒழிப்பு மாநாட்டுல திமுகவினரும் கலந்திருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய வெற்றியா திருமாவளவன் அவர்கள் பாக்குறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தலைவர் நம்முடைய முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் கழகத்தின் சார்பாக அமைப்பு செயலாளர் அண்ணன் RS பாரதி அவர்களையும் செய்தி பிரிவினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர் TKS இளங்கோவன் அவர்களையும் அனுப்பியிருக்காங்க. மது ஒழிப்பு என்பது குறித்து எந்த விதமான மாறுபட்ட கருத்து யாருக்கும் கிடையாது. மது என்பது மிக பெரும் தீங்கான ஒன்று, சமூகத்திற்கு அது மிகப்பெரிய கொடுமையை விளைவிக்கிறது அப்படின்றது உண்மை. இந்த நிலையில் சமூக நீதியை காப்பாற்றுகிற கருத்தும் அந்த மாநாட்டில் இடம்பெற்று பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நம்ம கவனத்தில் வைக்கணும். அந்த இடத்துல பேசுகின்ற பொழுது கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மிக அழகாக அமைப்பு செயலாளர் RS பாரதி சொன்னாரு, ஒவ்வொருவரும் 10 பேரை குடிக்காதீர்கள், அது நல்லதில்லை, குடும்பத்தை கெடுத்துரும் பிள்ளைகளை கெடுத்துரும்னு திருத்துங்க, ஒருவரும் அந்த கடமையை செய்யுங்கன்னு ஒரு சமூக பணியாக அதை செய்ய வேண்டும் என்ற கருத்தையும் அங்க பதிவு செய்திருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையை நம்ம பார்க்கணும். ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். எதற்கு எடுத்தாலும் இந்த திராவிட இயக்கத்தை எதிர்க்கக்கூடிய கூட்டம் இந்த பாஜக RSSன்றது இப்ப அதுக்கு முந்தைய தொடர்ந்து அந்த கூட்டம் உள்ளீடாக சில வேலைகள் செய்யும். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை பற்றி கடுமையாக எல்லாம் விமர்சனம் பண்ணுவாங்க. மது கடை திறந்தார் போனார் அல்ல, அவர் அன்றைக்கு பல நல்ல திட்டங்களை செய்ய வேண்டும். சுற்றிலும் இருக்கிற மாநிலங்கள் அதை புரிஞ்சுக்கங்க, சுற்றிலும் நெருப்பு எரிகிறது, நடுவிலே ஒரு கற்பூரம் போல் தமிழ்நாடு இருக்கிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னது, சுற்றிலும் தீவு இருக்கக்கூடிய தீ வலயத்திற்கு நடுவிலே ஒரு கற்பூரமாக தமிழ்நாடு இருக்கிறது, அதை காப்பாற்றுவது அவ்வளவு கடினமாக இருக்கிறது. காரணம் எல்லாரும் போய் வெளி மாநிலங்களுக்கு போறது, கள்ளச்சாராயம் இதெல்லாம் வந்த உடனே முதல்ல சரி கொஞ்சமாக அதை திறந்து பார்ப்போம்னு பார்க்கும் பொழுது அது சரியாக அவருடைய மனதுக்கு படாத காரணத்தினால அவரே அதை மூடிட்டார். மூடிய அந்த மதுக்கடைகளை திறந்தது யார் தெரியுமா? மதுவிலக்கு பிரச்சாரம்னு திமுகவில் இருக்கும்போது மிக அதிகமாக செய்த மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் தான் மறுபடியும் தமிழ்நாட்டுல அந்த கடைகளை திறந்தார். அதுக்கப்புறம் தொடர்ந்து நடந்தது, பல பிரச்சனைகள் இருந்தது. அதுல ஜெயலலிதா வந்த உடனே என்ன பண்ணாங்க, அடுத்த கட்டமாக பார் வைக்கிற பர்மிஷன்ல இருந்து டாஸ்மாக் கடையில இருந்து எல்லாம் அவங்க தான் திறந்தாங்க. அப்பெல்லாம் பாரதிய ஜனதாலாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க, எல்லாரும் இது பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. ஆனால் இன்றைக்கு நம்முடைய கழகத்தின் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு டாஸ்மாக் கடைகள் நடத்தணும்ன்ற எண்ணம் கிடையாது. மதுவிலக்கு அடியோட கொண்டு வரணும், மதுவை விலக்கி வைக்கணும்ன்றது கருத்து உள்ளவர். அவர் சமூக பார்வையோட மக்கள் நலனில் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு கடை திறந்திருக்கிறது யார் காரணம் தெரியுமா? பாரதிய ஜனதா என்ற பாசிஸ்டுகள். இங்க இன்னைக்கு நியாயம் பேசிட்டு இருக்க எச் ராஜாவும், இங்க இருக்கக்கூடிய வானதியும், இங்க இருக்கக்கூடிய தமிழ் இம்சையும், இங்க இருக்கக்கூடிய கவர்னராக இருக்கக்கூடிய RSS ரவியும், இந்த நபர்கள் எல்லாம் டெல்லியில போய் என்ன பண்றாங்க தெரியுங்களா? அமித்ஷா கூட்டத்துல இவங்க எடுத்து தமிழ்நாட்டிற்கு நிதி நெருக்கடியை தாருங்கள், தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய நிதியை நிறுத்துங்க, GST நம்ம வரி பணத்தை கலெக்ஷன் போய் அதை கூட ஒழுங்காக கொடுக்காம பல ஆயிரம் கோடி பெண்டிங்கு, இப்படி கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் நிறுத்தி வச்சது இந்த கூட்டம் தான். இன்னைக்கு ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம். இதையெல்லாம் எதுக்காக செஞ்சானுங்க தெரியுமா? தமிழ்நாட்டுல மக்கள் கஷ்டப்படணும், எல்லா இடத்திலும் அரசாங்கம் நிதி நெருக்கடியால தவிக்கணும், திட்டங்களை நிறுத்தணும், அதை வச்சுக்கிட்டு திமுக மேல குறைய சொல்லி நாம ஓட்டு வாங்கணும்னு பிளான் பண்ணி தமிழகத்திற்கு முழுவதும் எதிர்ப்பான வேலையை செய்யறது பிஜேபி. அந்த பிஜேபியினால்தான் இன்னைக்கு நிதி நெருக்கடி வராம இருக்கிறதுக்கு எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி பல்வேறு நிலைகளில் மனசுல அவர் கஷ்டத்தை சுமந்துகிட்டு இன்னைக்கு அந்த கடையை முழு மதுவிலக்கு கொண்டு வர முடியாம இருக்காரு. ஆனால் ஒழுங்கான நிதியின் மூலமாக எல்லாம் அரசாங்கத்திலிருந்து வந்ததுன்னா இதை படிப்படியா மூடுறதுக்கும் அவர் தயாராக இருக்கிறார். இதுதான் உண்மை. அதனால்தான் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய எழுச்சி தலைவர் என்னுடைய அன்பு சகோதரர் திருமாவளவன் அவர்கள் நாடு முழுக்க தேசிய அளவில் ஏன் மதுவிலக்கு கொண்டு வரக்கூடாது சிந்தனையை கிளப்பியிருக்கார்.
இதுக்கு பதில் சொல்லட்டும் இவனுங்கெல்லாம். ஏன் இப்ப யூபியில ஏன் மூடல? யூபி எவ்வளவு பெரிய மாநிலம், அங்க ஏன் மூடல? குஜராத்துக்கு அது தெரியுமா உங்களுக்கு? குஜராத்து கட்டாக மதுவிலக்கு இருக்கிறதுன்னு. ஆனால் குஜராத்தில் மதுவிலக்கு தளர்த்தப்பட்டு இருக்கிறது. எப்ப தளர்த்திருக்கான்னு தெரியுங்களா? டிசம்பர் 2023 23 டிசம்பர் 24 குஜராத்ல மதுவிலக்கு தளர்வு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைங்க இருக்காது, ஆனா நீங்க ஆர்டர் கொடுத்தா எல்லாம் சப்ளை ஆகும். ஒயின் ஷாப்பு, ஒயின் எல்லாமே எங்க? குஜராத்ல. இவர்களுடைய கேவலமான மதுவிலக்கு கொள்கை அதுதான். ஆனா தமிழ்நாட்டுல கடையை மூட விடாம செய்யறதுக்கு காரணமே பிஜேபி தான். இருந்தாலும் எங்க தலைவர் அந்த கொள்கையில மக்களை நீங்க குடிக்காதீங்கன்னு சொல்றதுல முன்னணியில இருந்து செய்துகிட்டு இருக்கிறாரு. திரும்பவும் தமிழ்நாட்டுல கள்ளச்சாராய சாவு, விஷச்சாராய சாவை பிஜேபி கொண்டாந்து கூட பாப்பானுங்க. அதையும் நாம கடுமையாக தடுக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலை இருக்கிறது. இப்ப இந்த மாநாட்டுடைய நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியல சார். ஏன்னா திமுக தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கமா இருக்குது. தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கோரிக்கையா ஒரு வலியுறுத்துறாங்க. ஆனா திமுகவினரையுமே மாநாட்டுல சேர்த்துக்கிறாங்கன்றப்போ இந்த மாநாட்டுடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சார். நாம புரிஞ்சுக்கணும், திருமாவர்கள் சரியா தான் செய்யறாங்க. அரசியல் வேறு, அரசு வேறு. அரசியல் ரீதியான கொள்கை பூர்வமாக லட்சியத்துல நாமெல்லாம் ஒன்னாக இருந்து மக்களை குடிக்காதீர்கள், குடிப்பழக்கம் என்பது தீமை விளைவிக்கும் என்கின்ற கருத்தை கொண்ட இயக்கம் தான் நாமெல்லாம். அதுக்காகத்தான் எங்களுடைய அண்ணன் ஆர்.எஸ். பாரதி அண்ணனும் அந்த கருத்தை அந்த மக்கள்கிட்டையும் பேசியிருக்காரு. ஒவ்வொருத்தரும் முடிவெடுத்துங்க, 10 பேரை நம்ம திருத்தணும், அந்த வேலையில இறங்கணும் அப்படின்ற கருத்தையும் அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அரசு என்கின்ற போது நான் சொன்னேன் பாத்தீங்களா, அரசு ரீதியாக இந்த நபர்களால் இங்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா தலைவர்கள் என்ற பெயர்களில் அங்கே இருக்கக்கூடியவர்கள் நிதி நெருக்கடியை உருவாக்க தமிழ்நாடை நெருக்கிட்டா அவங்க டாஸ்மாக் கடையை மூட முடியாது. டாஸ்மாக் கடையை மூடலன்னு சொல்லி நம்ம பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி செய்கிற சதி திட்டத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த கேள்விக்கு அங்க இடமே இல்லை. நேத்து டி.கே.எஸ். இளங்கோவன் பேசும் பொழுது மதுவிலக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் சாத்தியப்படாத ஒரு விஷயம், அது மத்திய அரசினுடைய கையில தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் நேத்து மேடையில பேசிட்டு இருக்கிறாரு. மதுவிலக்கு சாத்தியம் இல்ல அப்படிங்கிறது திருமாவளவன் அவர்களுக்கு சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இதுல நீங்க எப்படி பாக்கணும்னா, என்னுடைய சகோதரர் டி.கே.எஸ். இளங்கோவன் விவரமானவர். அவர் வெரி குட் பார்லிமெண்டேரியன் பேர் பெற்றவர். அவர் தெளிவாகத்தான் சொல்லியிருக்கிறார், மதுவிலக்கு சாத்தியப்படாத நிலை ஏன் அப்படின்றத சிந்திக்கணும். அதற்கு யூனியன் கவர்மெண்ட் சொல்றார், ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசு முடிவு செய்யுமையானால் எல்லா இடத்திலும் அந்த கடைகளே இல்லாமல் இன்னும் ஆக்க முடியும். ஆனா ஒன்றிய அரசு என்ன பண்ணுது, எல்லா இடத்திலையும் திறக்கிறதுக்கான ஏற்பாடுகள் மாதிரி எல்லாத்தையுமே ஃப்ரீ பண்ணி விடுறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற அதிகாரத்தை விட டபுள் மடங்கு இப்ப பிஜேபி பாசிஸ்டுகள் கையில வச்சிருக்காங்க. மாநில அதிகாரங்களை எல்லாம் புடுங்கி வச்சிருக்கானுங்க. அவர்கள் நினைத்தால் செய்ய முடியும். செய்யாத காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடை சுத்தி கடையை திறந்துட்டு தமிழ்நாடை மட்டும் தனியா விட்டணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல எல்லாம் அவனுங்க செய்யறானுங்கன்ற அந்த கருத்தெல்லாம் அதனுள்ளே புதைந்து இருப்பது அன்பு சகோதரர் திருமா அவர்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே புரியும். இதெல்லாம் உண்மை நிலையை எடுத்து வைத்திருக்கிறார். பாஜகவினுடைய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லும் பொழுது, நேத்து திருமாவளவன் அவர்கள் காந்தி சிலைக்கு மரியாதை செய்யாம போயிட்டாரு. அதுக்கு திருமாவளவன் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. என்னன்னா, கவர்னர் 10:30க்கு மரியாதை பண்றதா இருக்குது, அதனால என்னால போய் மரியாதை பண்ணிட்டு இருக்க முடியாது, அதனால ஏன்னா மாநாடுக்கு டைம் ஆச்சுன்றதுனால ஒரு மாநாடு பக்கம் போயிட்டாரு. ஆனா அது தமிழிசை திருமாவளவன் அவர்கள் காந்தியினுடைய மதுவிலக்கு கொள்கைக்கு எதிராக இருக்கிறாரு, அவர் என்னமோ ஒரு குடிகாரர் போல சித்தரிச்சிருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? தமிழ் இம்சை ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க. அவங்க தமிழ் இம்சை ஆயிட்டாங்க. அந்த அம்மையாருக்கு விளம்பரம் வேணும், பேட்டி வேணும், தன்னை பற்றி எல்லாரும் பேசணுன்றதுக்காக உளர்றதா? 9:30 மணிக்கு அன்பு சகோதரர் திருமா அவர்கள் அங்க போயிட்டாங்க. காந்திக்கும் அஞ்சலி செலுத்த போறாங்க. ஆனா 10:30 மணிக்கு RSS ரவி வந்தாதான். யாரு? எந்த RSS ரவி? காந்தியை சுட்டு கொன்ற கோட்சேவுடைய சிலைக்கு மாலையை போட்டு சுத்தி சல்யூட் செய்யக்கூடிய கூட்டத்தை சேர்ந்த RSS ரவி. அந்த கொலகார கூட்டத்தை சேர்ந்தவர்களை ஆதரிக்கிற தமிழ் இம்சை. இந்த தமிழ் இசை எல்லாருமே காந்திக்கு சம்பந்தம் இல்லாதவங்க. காந்தியை இந்த லட்சத்தில் ராமராஜ்யம்னு சொன்னவர் தான்.
காந்தி அப்படியெல்லாம் சொன்னவரு. ஆனால் காந்தியோடைய ராமன் வேறு, எங்கள் ராமன் வேறுன்னு சொன்னது இவனுங்க தான். எல்லா வகையிலையும் காந்தி கடைசியாக சமூக நீதியை பேசினாருன்னு அனைவருக்கும் அனைத்துன்ற மாதிரி இஸ்லாமியர்கள், இந்துக்கள் எல்லாருமே, கிறிஸ்துவர்கள் எல்லாரும் சமமாக நான் பார்க்கிறேன்னாரு. உடனடியாக பாகிஸ்தான் பிரிவினை சம்பந்தத்துல இவனுங்க தான் தொல்லை கொடுத்தது. அவரு சுட்டு கொண்டானுங்க. சுட்டு கொன்னுட்டு RSS இன்னைக்கும் கோட்சேவுடைய நினைவு நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற இந்த கூட்டம் காந்தி சிலைக்கு திரும்ப வைக்கல அப்படின்னு அப்படியே அழுகுறாங்க. இவங்களுடைய அப்படியே அழுகுறதுடைய கருத்து தெரியாது. அந்த நாடக நடிப்பெல்லாம், இந்த நடிப்பெல்லாம் தூக்கி ஏற கட்டுக்குமா? ஏமா இப்படி போட்டு? இன்னும் தமிழ்நாட்டுல யாருக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்க தந்தையார போய் கேளு. உங்க தந்தையாருக்கு தெரிகிற அந்த அரசியலையாவது கத்துக்கிட்டாவது சேரணும், அதையாவது தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டா வெயிட் பண்ணாரு, 10:30 மணிக்கு மேலதான் அவர் வருவாரு. ஏன் காந்திக்கு மத்தவங்க எல்லாம் வச்சுட்டு போக கூடாதாம? இவர் வச்சாதான் வைக்கணுமா? அதுல கூட ஒரு சாஸ்திர சம்பிரதாயம், சனாதனம், வர்ணாசிரமம் இவங்க செய்யக்கூடாதான், அவங்கதான் செய்யணுமா ஃபர்ஸ்ட். புரியுதா உங்களுக்கு? இந்த சனாதனம், சாதியை பார்க்கக்கூடிய சனாதனத்தை காந்தி சிலைக்கும் பார்த்துட்ட பாவிங்களை கண்டிக்கிறதுக்கு தமிழ் இம்சைக்கு புத்தி இல்லை. அதை விட மோசம். அதோட பார்த்தாரு, நேரா வந்தாரு. எங்க அடுத்து வச்சுட்டு, ஏன்னா அவர் மாநாட்டுக்கு அவர் தலைவர், அவர் உடனே அங்க போயாகணும். அதுவே டைம் இல்லை, போயிட்டார். காந்தியை மதித்தார். மதிக்க வந்தவரை நீங்கள் மதிக்க விடவில்லை. காந்திக்கு மரியாதை சொன்னார். அவர் சொன்ன மரியாதையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்களை பற்றி இப்ப கருத்தும் கவலையும் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா காந்திக்கு உங்களுக்கும் தொடர்பே கிடையாது. தேவையில்லாம வீணா வெட்டியா பேசாதீங்க. திருமா எல்லாத்தையும் மதிச்சார். சார், சமீபமாகவே திமுக வெர்சஸ் விசிக அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது. அந்த சர்ச்சைகளுக்கு எல்லாம் பதில் சொல்ற விதமா நேற்று மாநாட்டிலேயே தொல் திருமாவளவன் அவர்கள் திமுக விசிக கூட்டணி தொடர்ச்சியாகவே தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? எப்படி பார்க்கிறோம்னா அழகாக சொன்னார், வரவேற்கிறோம். இது வெறும் அரசியல் கட்சி கூட்டணி அல்ல, கொள்கை கூட்டணி, லட்சியங்களை கொண்ட கூட்டணி. வர்ணாசிரம சனாதன பேசிக் கொண்டிருக்கிற கூட்டத்தை விரட்டி அடிக்க வேண்டும். இந்திய துணைக்கண்டத்தில இருக்கிற இந்த பாசிஸ்டுகளுக்கு, மத வெறியர்களுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. நாம் இங்கு ஜனநாயகத்தை காப்பாற்றணும், அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றணும். அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் உருவாக்கிய அந்த கருத்து, அந்த பதிவுகளை இவர்கள் அழித்து கொண்டிருப்பதை தடுத்து நிறுத்தணும். ஆக தந்தை பெரியாரின் சமூக நீதியை காப்பாற்றுகிற ஒரு அமைப்பு, ஒரு ரீதியாக எல்லாம் கொள்கை ரீதியாக சேர்ந்திருக்கிறோம். ஜனநாயகத்தை காக்கிற கொள்கையில திமுகவும் சரி விசிகாவும் சரி எப்பொழுதும் ஒன்றாக இருக்கும். இந்த கூட்டணி இந்திய கூட்டணி அப்படின்றத வலியுறு அழகாக பதிவு செய்திருக்கிறார். நாங்கள் வரவேற்கிறோம். சரி, எடப்பாடி பழனிசாமி திருமாவளவன் அவர்கள் தூது விடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருந்தாரு. அதுக்கு பதிலாகவே திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாருக்கும் தூது விடணுங்கிற அவசியம் கிடையாது, உங்களை அழைக்கவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? எடப்பாடி எடுப்படி இந்த கதைகள்லாம் இருக்குல்ல, அவைகளை பேசுறதுக்காக வாய்ப்புக்கே நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம். ஏன்னா இன்னைக்கு அந்த எடப்பாடிய இந்த தினகரன் இருக்காருல்ல, அவரு ஒரு கட்சி ஆரம்பிச்சு வச்சிருக்காருல்ல, அவரு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். 2026 அதிமுகவை அழிப்பது, அதோடு இறுதி கட்ட முடிவு செய்வது என்பதுதான் எடப்பாடியுடைய வேலை. நீங்களாம் தெரிஞ்சுக்கிங்க. சின்னத்தை வாங்கிட்டோம் நினைச்சுக்காதீங்க. எல்லாரையும் சொல்றேன், 2026 அதிமுகவை ஒழித்து விடுவார், அழித்து விடுவார், எச்சரிக்கை செய்கிறேன்னு இன்னைக்குதான் பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த லட்சணத்துல அவங்க நிலைகளே அவங்க பக்கத்துல இருக்கவங்களே சொல்றாங்க. இதுல எடப்பாடிக்கு என்ன பதில் சொல்லணும், என்ன அவசியம்? சும்மா அது தேவையில்லாம, அதுவும் விளம்பரத்துக்கு அலையிறது, தன்னை ஒரு கட்சி தலைவர் மாதிரி காட்டிக்கிறதுக்காக பேசுறது. அதுல கருத்தும் கிடையாது, அதுல எந்த விதமான நிலையும் தெளிவும் கிடையாது. சார், இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்று இருக்கிறாங்க. இதை தொடர்ந்து தமிழ்நாடு அரசியல் களம் இனிமே வருங்காலம் இளைஞர்கள் நோக்கிதான் நகர்த்து. ஏன்னா அடுத்து உதயநிதி ஸ்டாலினுக்கு அடுத்து அதுக்கப்புறம் விஜய் அப்படின்னு சொல்லி பல பேர் இளைஞர்களா வந்துட்டே இருக்கிறாங்க. இந்த இடத்துல அதிமுகவினுடைய அரசியல் அழிஞ்சிட்டே வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை போய்கிட்டு இருக்குது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதிமுக என்பதெல்லாம் நம்ம கணக்கிலே எடுத்துக்க முடியாது. லெட்டர் பேடு கட்சிக்கும் கீழே போயிடுச்சு. இப்போ புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவங்க அவங்கலாம் வந்த உடனே அப்படியே மக்களை பற்றியோ, மக்கள் நலத்தை பற்றியோ, இல்ல ஏற்கனவே சமூக நீதிக்காகவோ, இல்ல பொது பன்மைக்கு குரல் கொடுத்ததாகவோ, அல்ல பொது நன்மையை எதிர்த்தவர்களை எதிர்த்ததாகவோ, போர்க்களத்தில் இறங்கி போரிட்டதாகவோ, மக்களுக்காக வெளியில் வந்ததாகவோ எதுவும் கிடையாது. நாங்க தேர்தல் நிப்போம், உடனே முதலமைச்சர் ஆயிடுவோம்,
உடனே முதலமைச்சர் ஆயிட்டா எல்லாம் சரியாயிடும். முதலமைச்சர்னா என்னன்னா ஒரு சாதாரண கவுன்சிலராக கூட ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்டினுடைய அதிகாரம் கூட தெரியாதவர்கள். இவர்கள்லாம் சுத்தி இருக்கிறவங்க ஆசை காட்டி தூண்டி விட்டு கட்சிகளை துவக்க வச்சு நீ வந்துரு, நீதான் முதல்வர். முதல்வர் என்ற பதவிக்கு இருக்கிற அதிகாரம் என்ன செய்ய முடியும் கூட தெரியாது. தெரியாமல் அவர்கள் இப்படி ஒரு கூட்டம் செய்யுதுன்னா, இந்த கூட்டம் சுற்றி சுற்றி வருகிற கூட்டம் நம்முடைய தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த முறையும் ஆட்சிக்கு வரும் என்பதை எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதி சொல்லியிருக்காரு. இப்ப துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிற என்னுடைய அன்பு தம்பி பாசத்திற்குரிய உதயநிதி ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டிருந்த பொறுப்பு விளையாட்டுத்துறை, இளைஞர். இதுக்கு முந்திலாம் தமிழ்நாட்டுல அது எங்க இருக்குன்னே தெரியாது. அதை தனித்துறையாக பிரிச்சு கொடுத்த உடனே இந்திய துணைக்கண்டத்தில் விளையாட்டுத்துறையில முதன்மை இடத்துக்கு தமிழ்நாடு வந்தது. இவர்களெல்லாம் ஆச்சரியப்படும் விதமாக உலகத்தினுடைய செஸ் போட்டியை குழந்தைங்க நடத்தினார். இங்க இருக்கிற சில பேர் கத்தனா கூட இந்தியாவில மற்ற இடத்துல நடத்துவோம், நீ செய்ய முடியுமான்னு கேலி கிண்டல் பேசிட்டு இருந்த கார் ஸ்போர்ட் ரேஸ் இங்க நடத்தி காட்டினாரு. எல்லாமே தமிழ்நாட்டிற்கு ஒரு பெருமை தரக்கூடிய அளவிற்கு உதயாவினுடைய செயல்கள் இருந்தன. இன்னைக்கு துணை முதல்வர் தகுதிக்கு தரத்திற்கு பொறுப்பு, தகுதிக்கும் தரத்திற்கும் பொறுப்பு வந்ததுனால எதிர்கால தமிழ்நாடு என்பது இந்திய துணைக்கண்டத்திற்கு வழிகாட்டக்கூடிய அளவிற்கு சிறப்பாக இருக்கும். இங்க கல்வியிலும் முதலிடம், மாணவ மாணவியர்கள், இளைஞர்கள், பன்னோக்கு பார்வை, பல்திறன் வளர்ப்பு என்றெல்லாம் திட்டங்கள் கொண்டு வந்தாச்சு. ஆகவே மிகச் சிறப்பாக தமிழ்நாட்டிற்கு ஒரு நிலையை துணை முதலமைச்சர், மாண்புமிகு துணை முதலமைச்சர் பாசமிகு உதயநிதி ஸ்டாலின் செய்து காட்டுவார். அதை நாம பார்க்க போறோம். அந்த நிலைதான் இப்பொழுது எல்லோருமே மக்களால் வரவேற்கப்படுகிறது. இப்போ ஜாமீன்ல விடுதலையா இருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மறுபடியும் அமைச்சராக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் ஏற்கனவே அமலாக்கத்துறையில கையெழுத்து போடணும். அதே சமயம் அவர் மேல லஞ்ச ஒழிப்பு புகார் இருக்குது. இந்த இதுக்கிடையில எப்படி அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதே சார். இந்த கேள்வியை கேட்பவர்களுக்கு ஒண்ணு சொல்றான், சட்டப்படி அவர் அமைச்சராவதை தடுக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? சட்டத்துல தடுப்பு இருக்கா? அவர் அமைச்சர் ஆகக்கூடாது என்று ஏதாவது இருக்கு, விதிமுறைகள் இருக்கா? இல்லையே. அவர் மீது ஒரு வழக்கு, இப்ப மிகப்பெரிய அளவிற்கு 100 கோடி ஃபைனு, 4 வருட சிறை வாங்கிய ஜெயலலிதா. ஒரு முதலமைச்சர் ஊழல் அளவுல இந்த அளவு யாரும் இந்தியாவிலேயே கிடையாதுன்னு மிகப்பெரிய பெயரை பெற்ற ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. வழக்கு கிழக்கெல்லாம் எல்லாமே பிரச்சனை நடக்கும். முதலமைச்சரா இல்ல, அதை யாரும் கேட்கறதுக்கு வரல. இவர் ஒரு துறையினுடைய சிறந்த ஒரு நிர்வாக ரீதியாக இருந்தவர். ஆகவே நமக்கு நிர்வாக ரீதியாக அந்த துறையை சிறப்பாக நடத்த செந்தில் பாலாஜி இருக்கட்டும் முதல்வர் விரும்புறார். சட்டப்படி அது போட முடியாதுன்னா இனிமேல் செஞ்சிருக்க முடியாது. சட்டத்துல எந்த தடையும் கிடையாது. அவர் தெளிவா சொல்றார், என் மீது எந்த குற்றமும் கிடையாது, நான் விடுதலை ஆவேன், நான் நிரபராதி, என் மேல தவறான குற்றச்சாட்டுகள் அவரே சொல்றாரு. ஆக அது வழக்கு முடியும் போது பார்க்கலாம். இப்ப திறமையான நிர்வாகத்திற்கு ஏற்றவரை பயன்படுத்துகிறார் முதல்வர். அதில் தவறே கிடையாது, வரவேற்கிறோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம், நன்றி.